கொரோனா பெருந்தொற்றை ஏற்படுத்திய வைரஸ் போல புதிய வைரஸ் சீனாவில் கண்டறியப்பட்டுள்ளது. அது என்ன வைரஸ், தாக்கங்கள் என்ன, பாதிப்பை ஏற்படுத்துமா என்பவை குறித்து மருத்துவர் பூபதி ஜானுடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கொரோனா வைரஸ் விலங்குகள் கிட்ட இருந்து மனிதங்களுக்கு பரவுச்சா இல்ல சீன ஆய்வகங்கள் திட்டமிட்டு இதனை பரப்பினவா என்பதான கேள்விகள் எழுப்பப்பட்டன. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்த குற்றச்சாட்டை முன்வச்சும் இருந்தாங்க. இந்த நிலையில சீன ஆய்வகத்தால மற்றும் ஒரு பேட்டால பரவக்கூடிய வைரஸ் இருக்கு அப்படின்னு சீன ஆய்வகமே உறுதி பண்ணியிருக்காங்க. HKU5CO2 அப்படின்ற வைரஸ். இந்த HKU5CO2 அப்படின்ற வைரஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? HKU5CO2 அப்படின்ற வைரஸுக்கும் SARS-CoV-2 அதாவது கொரோனாவிற்கு அடிப்படையாக இருந்த அந்த வைரஸுக்கும் என்ன வித்தியாசம்? சீனாவில் இந்த வௌவால்கள் இருந்து வரக்கூடிய வைரஸில் ஆய்வு பண்ணுறதுக்கே தனியாக ஒரு டாக்டரே இருக்கிறார். ஏன்னா அவருடைய வேலையே வௌவால் இருக்கிற வைரஸ் ஆய்வு பண்ணுறது தான். அப்படி பார்க்கும்போது ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு வௌவால், ஒரு வகையான வௌவால், அந்த வௌவாலிருந்து இந்த வைரஸை பிரித்து எடுக்கிறாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது SARS-CoV-2 அப்படிங்கிறதுலேருந்து பிரித்து நீங்கள் HK அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொரோனா வைரஸ் இருக்குது. HKன்னா ஹாங்காங்குங்க. ஹாங்காங்கிலிருந்து எடுக்கப்பட்டதுனால இந்த வைரஸ் இது ஒரு ஆரண்ய வைரஸ் தான். அடிப்படையிலேயே சொல்லப்போனால் இந்த ரெண்டு வைரஸும் மாமா மச்சான் தான், அவ்வளோதான். அவன் மாமன்னா இவன் மச்சான். ரெண்டு பேர்த்துக்கும் ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமைன்னா இந்த ரெண்டு பேருமே நுரையீரலை பாதிக்கும், மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவும். இரண்டும் ஒரே விதமானவை அப்படின்றதன் அடிப்படையில மீண்டும் ஒரு பெருந்தொற்று காலத்தை நாம சந்திக்க போறோமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இப்போ பேட்ல இருந்து தான் ஏற்கனவே மனிதனுக்கு நமக்கு கொரோனா வைரஸும் பரவுச்சு. அப்ப இந்த வைரஸும் இப்படியாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா மருத்துவ ரீதியா? பொதுவாக வைரஸ் பார்த்தீங்கன்னா வீரியம் அதிகமாக இருந்தால் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனிதனுக்கு பரவும். இந்த SARS-CoV-2 பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸில் இரண்டாவது அலையில் அதனுடைய வீரிய சக்தி முதல் அலையை காட்டிலும் இரண்டாவதில் வந்த வைரஸ் அதிகமாக இருந்தது. அதனால தான் நம்மளை தாக்கி நுரையீரலை தாக்கி நிறைய உயிரிழப்புகள்லாம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வைரஸ், இந்த HK ஹாங்காங்கில் சொல்லக்கூடிய அந்த வைரஸினுடைய வீரியம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதற்காக பயப்பட தேவையில்லை. அப்படியே வந்தால் அது ஃப்ளூ ஜுரம் மாதிரி தான் நம்மளை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய வீரியம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியை சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த HKU5CO2 பொறுத்த மட்டும் ஏற்கனவே நம்ம கொரோனா தொற்றின் போது தடுப்பூசி செலுத்திக்கிட்டோம் இல்லையா, அந்த தடுப்பூசி இதற்கு எதிராகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வாய்ப்பு இருக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா கொரோனாக்கு கூட்டப்பட்ட வைரஸ் இதை மாமா மச்சன்னு சொல்லிட்டேன். அப்போ மாமனுக்கு எதிராக போட்ட ஊசி கண்டிப்பாக மச்சானுக்கும் கேட்கும். அதனால் ஒருவேளை முழுமையாக கேட்கலன்னா கூட, ஒரு 100% கேட்கலன்னா கூட, ஒரு 70% அந்த வைரஸ் அந்த வேக்சின் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இப்போ இந்த HKU5CO2 பொறுத்த வரைக்கும் கொரோனாவிற்கு அதே போன்றதொரு அறிகுறிகள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமா, இல்லை சாதாரண காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போயிடுமா? பொதுவாக இந்த மாதிரி ஒருவேளை இது பரவினால், இன்னும் இது வரைக்கும் பரவலை, HK ஹாங்காங்கிலிருந்து அந்த வௌவாலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வைரஸ் இன்னும் இது வரைக்கும் மனிதனுக்கு பரவலை. டாக்குமெண்ட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனாவில் முன்னமே அலர்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த SARS-CoV-2 எப்படி கொரோனா போல இருக்கிறது அப்படின்னு ஒரு அலர்ட் உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த HKU5CO2 என்ற வைரஸ் கொரோனா வைரஸை ஒத்திருந்தாலும் கூட, அறிகுறிகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட தற்போதைக்கு அச்சப்பட தேவையில்லை என்று மருத்துவர் கூறியிருக்கிறார். மேலும் ஏற்கனவே நாம் செலுத்திக் கொண்ட தடுப்பூசி இதற்கு எதிராகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் வேதவள்ளி ஜெகதீசன்.